ஸ்கூலுக்கு போனோம், காலேஜ் போனோம். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை தேடணும். இல்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பிளேஸ்மென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டக் 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 டக்ன்னு லைஃப்ல ஓடிட்டே இருந்த நமக்கு ஒரு பெரிய பிரேக் ஏற்பட்டது. எப்ப அப்படின்னு பார்த்தா, இந்த லாக்டவுன் டைம்ல. அதாவது நம்ம வேலை எப்படியும் பண்ணலாம். இல்ல நம்ம வேலை பண்ணாம ஒரு பிரேக்கும் எடுக்கலாம். இல்ல அந்த குட்டி பிரேக்ல வீட்ல இருந்து நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் செக்மேட் அப்படின்னு வச்சதுக்கு அப்புறமா நெறைய பேர் அந்த டயத்துல தன்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்ல வீட்ல இருக்கவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், வீட்ல இருக்கவங்களோட சண்டை போடுறதுக்கும், ஃபுட்ட எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், சமைச்சு பார்க்கறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் இந்த பேண்டமிக் டைம்ல பண்ணோம். நெறைய படங்கள் ஒரு சின்ன ரூம்குள்ள இப்படி எடுக்க முடியும். சின்ன பட்ஜெட்ல அத்தனை எழுத்தாளர்கள் அந்த நேரத்துல வந்து கதை எழுதிக்கிட்டே இருந்து, அந்த பேண்டமிக் முடியிற டைம்ல, இல்ல அந்த கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கும், செகண்ட் வேவ்க்கும் நடுவுல இருந்த அந்த கேப்ல கொஞ்சம் ரிசோர்ஸஸ வச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம், பிடிச்ச படங்கள தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நடந்ததா, அந்த மாரி நேரத்துல நம்ம ஆத்தருக்கும் ஒண்ணு நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பக்கத்து வீட்ல, எய்த்து வீட்ல, இல்ல அவர் பார்க்குற சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இந்த பேண்டமிக் டைம்ல என்னென்ன எமோஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சுத்தி நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி, ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு காம்படிஷன் வந்திருக்கு. அதுக்கு வந்து ஏதோ எழுதி அனுப்புற காம்படிஷன். ஸோ இவர் வந்து இவரோட கதைகள எழுதி அனுப்பியிருக்காரு. அதுக்கு இவருக்கு பிரைஸ் கிடைக்கல. பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க சொன்னாங்களாம். "நீங்க ஏன் புக்கெல்லாம் எழுதக்கூடாது?" அப்படின்னு. அந்த ஒரு உத்வேகத்துல எழுதின அவருடைய ஃபர்ஸ்ட் டெப்யூ ஆத்தர் ஆன புக் தான் ஆட்டிட்யூட்ஸ் ஆஃப் பேண்டமிக் பை கே.எஸ். வெங்கட் சர்மா. ஸோ இந்த புக்ல வந்து குட்டி குட்டியா நெறைய ஷார்ட் ஸ்டோரீஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரீடரா இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ஈஸி ரீட் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, யூ கேன் பிக் அப் திஸ் புக். ஸோ இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னா, நெறைய விஷயங்கள் நம்ம அந்த டயத்துல கோ த்ரூ பண்ணிருப்போம். எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு பேண்டமிக்கா அது இருக்குல்ல. பட் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கே வந்து என்னன்னா, நான் வேலை பண்றத ஸ்டாப் பண்ணியிருந்தேன். என்னால வெளியில வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ அந்த டயத்துல வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ண ஒரு படத்துக்கு பேமெண்ட் பெண்டிங்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாஸ் ஃபாலோயிங் அப். ஆனா, எனக்கு பணம் குடுக்க வேண்டியவருக்கு இன்னொரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ எத்தன முறை நம்ம கால் பண்ணலாம்? இல்ல இத தாண்டி அவர்கிட்ட கேட்கலாமா? இல்ல ஓகே இந்த பேண்டமிக்லாம் முடியட்டும் அப்படி கேட்டுக்கலாமா? ஏன்னா, அப்போ வந்து நெறைய இடத்துல பணப்புழக்கம் இல்ல. ஸோ நெறைய பிரச்சனைகள் சுத்திக்கிட்டு இருந்தது. ஸோ இது என்னோட ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல தே ஆல்சோ அண்டர்ஸ்டுட். இந்த டயத்துல அவங்களுக்கு அந்த பணத்த புரட்டுறதும் கஷ்டம். ஆனா, அட் த சேம் டைம் மத்தவங்களுக்கு அந்த பண தேவைகள் இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுகிட்டு அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. பட் இன்னொரு பக்கம் நான் அப்பதான் என் வாழ்க்கையிலே ஒரு ஃபுல் மீல்ஸ் சமைக்க கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்சனுக்கே வெவ்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கும். ஹெல்த் வைஸ்ல, ஃபினான்ஷியல் வைஸ்ல, கரியர் வைஸ்ல, பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொன்னையும் தனித்தனியா எடுத்து கதையா எடுத்தா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு கதையில வந்து என்னன்னா, இந்த பேண்டமிக் டைம்ல நம்ம வெளில போறதே பெரிய விஷயமா? ஏன்னா ஒரு டைம்ல வெளில போவோம், இந்த கிராசரிஸ்லாம் வாங்குவோம், வந்துருவோம். அந்த மாதிரி வாக்கிங் போம்போது, ஒரு பெண்ண பார்க்குற ஒரு ஆண். ஸோ, அவர் வந்து அவர் வீட்ல பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த மாரி ஒரு பொண்ண பார்க்குறாரு. அண்ட் வீட்டுக்கு வந்தா இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. அப்போ அதில பார்த்தா இவர் பார்த்த பொண்ணோட ப்ரொஃபைல் இருந்திருக்கு. அந்த பொண்ணு டெய்லி நாய்க்குட்டிய வாக்கிங் கூட்டி போறாங்க. ஸோ, அந்த பொண்ணுகிட்ட இவரு பேச ட்ரை பண்றது. ஒரு லாக்டவுன்ல இத யோசிச்சு பார்க்கும்போது நிஜம் லாக்டவுன்ல நமக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனே இருக்காது. நானு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கேமரா தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்போது, ஆ எனக்கு கேமரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிதாபங்கள் டீம் அவங்க கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து புக் ஷோவும் வந்து சுதந்திர பறவைங்கிற பேர்ல அவங்களோட தான் இருந்தது. ஸோ அதனால எனக்கு கேமரா மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. நானே வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கேமராமேன வீட்டுக்கு அழைக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரு பெர்சனோட கான்டாக்ட் குடுத்து, அவரு உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து குடுத்துருவாரு அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வெளியில வந்து ஒரு நபர மீட் பண்ண போறேன். அண்ட் வெளியில வரேன் அப்படிங்கிறது ஏன்னா அப்ப வந்து ஹோட்டல்ஸ்க்குலாம் வரலாம். ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன்ட். பட் மாஸ்க் போட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் பேச முடியும். அந்த டயத்துல நம்ம அந்த கேமராவ வாங்கிடணும். ஸோ அப்படி வந்து நானு போய் உட்காந்துறேன். அந்த நபர் வந்து ரொம்ப நல்லா பேசுறாரு. எனக்கு நெறைய விஷயங்கள் அந்த கான்வர்சேஷன்ல வந்து நெறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. பூ மார்க்கெட் என்ன, ஊர்ல இருக்கிற ஒரு இடத்த பத்தி, அங்க நடக்கிற விஷயங்கள் பத்தி, இது எல்லாமே அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் இதெல்லாம் சொல்லவும் நான் சொன்னேன் இந்த மாதிரி, "ஏங்க இது பத்தி தாங்க ஒரு படம் ஒண்ணு, நசீர்ன்னு ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்காம். அந்த படத்த பத்தி எல்லாரும் வந்து ஆ பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவார்ட்லாம் கிடைக்குது. ஒரு மாரி எல்லாருமே பேசுறாங்க அந்த படத்த பத்தி.
ஸோ இந்த மாதிரி பேண்டமிக்ல கூட பாருங்களேன், இத்துணூண்டு இடத்துல இருந்துட்டு குடுக்குற ரிசோர்ஸஸ வச்சு எப்படியாவது ஒரு படம் பண்ணி, அது ரிலீஸ் ஆகி, அது இத்தன பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்து, "அப்படியா? நெறைய பேர் சொல்றாங்களா? இந்த படத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னாங்க. "நான் பார்க்கலங்க. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாரி படம் நல்லாருக்குன்னு." "நான் தாங்க அந்த படத்தோட டைரக்டரு." அப்படின்னு அப்ப சொன்னாரு. அவ்வளவு நேரம் கான்வர்சேஷன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன். ரொம்ப அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு ஒரு நபர மீட் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு அரிதான விஷயமா அது. ஏன்னா மறுபடியும் இந்த மாரி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதோ. வெளியில போய் பீப்பிள வந்து மீட் பண்ணவே முடியாதோ. அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு நபருடைய அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நான் அவர்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி அப்பாவுக்கு கேன்சர் சொன்ன இந்த புக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, அப்புறம் அவரு சொல்றாரு, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து இத பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. கேன்சர் ரிசர்ச் தான் அவங்க பண்றாங்கன்னு, அவரு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன்னு சொல்லி, அந்த கான்வர்சேஷனே சூப்பரா போச்சு. மறுபடியும் பேக் டூ சாதம் வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, பொரியல் வைக்கிறதுக்கு நான் வந்து போயிட்டேன் அப்டின்னாலுமே, அன்னைக்கு நடந்த அந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன் வாஸ் வெரி, வெரி இன்ட்ரஸ்டிங் அப்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு நபர டக்குன்னு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நபர மீட் பண்றது, அவங்களோட ஒரு ஃப்யூச்சர் ஹோப் பண்றது அண்ட் அவங்கள அந்த வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் மீட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும்? அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் டேக் ஆஃப் ஆவுதா? இல்லையா? ஸோ இது மாரிலாம் வந்து ஒரு 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 கதையில எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. இன்னொரு கதையில ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே வந்து கடன்காரங்க வீட்டுக்கு வருவாங்கன்னோனே 2 பேரும் பிளான் பண்ணிருவாங்க. இந்த மாரி டேய் ஏன்னா எனக்கு கடன் குடுத்தவங்க வந்தாங்கன்னா, நான் வந்து நான் செத்துட்டேங்கிற மாரி ஃபோட்டோ வச்சுடுவோம். உனக்கு கடன் குடுத்தவங்க வந்தாங்க அப்டின்னா, உன் ஃபோட்டோவ செத்துட்டேன்னு வச்சுருவோம். ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம பணம் புரட்டுறதுக்கு வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல இருப்பாங்க. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அங்க வந்து 2 பேருக்கும் கடன் குடுத்தவங்களும் வந்துருவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கதவ தொறந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, அப்பதான் அந்த சைட்ல இருக்கவங்க இவங்க என்னன்னா, இது பிளான் பண்றதெல்லாம் பார்க்கும்போது பெரிய மாஃபியா கேங் மாரி இருக்கும். இவங்களோட நிலைமை நமக்கு புரியிற மாரி தான் இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த கடன் குடுத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பணம்க்கான நீட் இருக்கு. எந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்துல வந்து தீஸ் பீப்பிள் இவங்க வந்து இவங்களுக்கு காசு குடுக்குறதுக்கு முடியல, காசு இல்ல அப்படின்னாலுமே, அந்த ஒரு புரிதல் என் நிலைமையும் கஷ்டமா இருக்கு. உன் நிலைமையும் கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம 2 பேருமே ஒரு கஷ்டப்படுற நிலைமையில தான் இருக்கோம். அப்படின்னு அந்த ஒரு இடத்த புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தருணம். அது வந்து ஒரு கதையில சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மர்டரே நடக்கும். ஸோ அந்த மர்டர வந்து எப்படி சூசைடா வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அந்த மர்டருக்கான காரணமும் இது அகைன் அந்த பேண்டமிக் டைம்ல இருக்கிற அ ஒரு மென்டலி கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் இந்த லாஸு இதுக்கு நடுவுல அதுவும் நடக்கும். அண்ட் ஒரு ஒரு குட்டி பையன பத்தி ஒரு கதையில எழுதியிருப்பாரு. ஸோ அந்த பையனுடைய ஏக்கம் என்னவா இருக்கும்னா, அவனுக்கு என்னன்னா ஒரு குட்டி ஆசை தாங்க இருக்கும். அவன் கடைக்கு போய் அதாவது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, "நீ இத மட்டும் பண்ட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து இந்த பொம்மை வாங்கி தருவேன்" அப்படின்னு. ஸோ அந்த பையனுக்கு என்னன்னா, அந்த அவன் பண்ணிடுவான் எல்லாமே. அவனுக்கு அந்த பொம்மை வேணும். ஆனா அவனோட ஆசை, "நான் கடைக்கு போய் இந்த பொம்மையெல்லாம் பார்த்து இதில எனக்கு புடிச்ச பொம்மைய நான் சூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேண்டமிக் டைம்ல குழந்தைய வெளில கூட்டு போ முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா மட்டும் தான் வெளில போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த பையனுடைய அந்த ஒரு ஏக்கம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய கதைகள் இருக்கு. குட்டி, 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 குட்டி கதை தான். எல்லாமே ஒரு 4 பேஜ், 5 பேஜுக்கு இருக்க ஒரு கதை தான். அந்த கதை முடிச்சோனே அந்த என்டயர் கதைய ஒரு போயமா எழுதியிருப்பாரு. ஸோ வெங்கட் சர்மாவுடைய டெப்யூ ஆஸ் அன் ஆத்தர் ஆட்டிட்யூட்ஸ் ஆஃப் பேண்டமிக் இது வந்து இட்ஸ் a வெரி ஈஸி புக். குட்டி புக் அண்ட் குட்டி, 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 குட்டி கதைகள். ஸோ இஃப் யூ வாண்ட் டூ எக்ஸ்ப்ளோர் அந்த குட்டி, குட்டி எமோஷன எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இஃப் யூ வாண்ட் டூ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா, நீங்க இந்த புக் வாங்கி படிக்கலாம். இந்த புக்குக்கான லிங்க் கீழ இருக்கு. அத கிளிக் பண்ணி இந்த புக்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணி, வாங்கி 2ம் ஒண்ணு தான் படிக்கலாம். அண்ட் ஒரு உங்களோட பேண்டமிக் டேஸ ரீவிசிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நாட் நெசசரிலி. ஏன்னா நம்ம இதுல இருக்க நெறைய விஷயங்கள் என் லைஃப்ல நடக்கல. பட் சம்வேர் இத படிக்கும்போது எனக்கு பேண்டமிக் டேஸ்ல நடந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரீகால் பண்ண முடியுது. ஸோ நெறைய பேருக்கு பேண்டமிக் ரொம்ப கஷ்டமான ஒரு காலமா இருக்கலாம். எனக்கு மிக்ஸா தான் இருந்தது. ஒரு நாள் செம்ம ஃபன்னா இருக்கும். ஒரு நாள் பயங்கரமா டான்ஸு, ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டோட சைக்கிளிங், ஒரு நாள் வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு நபர போய் மீட் பண்றது. ஒரு நாள் வந்து மொட்டை மாடியிலே இந்த சைக்கிள் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்களே, அது பேர் எனக்கு தெரியல. கால்ல வச்சு இப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. அது என் அக்கா குழந்தைக்கு வாங்கி குடுத்தது. பட் ஸ்டில் சம்வேர் அந்த ரிச்சுவலையும் மிஸ் பண்றேன். ஏன்னா, திடீர்னு ஒரு கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் கம்ப்ளீட்லி நியூ டூ மீ. காலைல எழுந்துக்கிறோம், ஒர்க் அவுட் பண்றோம், வாக்கிங் போறோம், வீட்டுக்கு வரோம். அக்கா பையனோட கிளாஸ்க்கு உட்கார்றோம். அவங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். அது முடிக்கிறோம். அவங்க ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்றோம். அப்புறம் எனக்கு புக் படிக்கிறேன்.
அப்புறம் சமைக்கிறேன். சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோனே ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபீட்பேக் அத முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ரம்மி விளையாடுறது. ரம்மி விளையாண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஒர்க் அவுட் போறது. அம்மாவோட வாக்கிங் போறது. அண்ட் தென் ஏதாவது ஒரு சீரிஸ் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரிச்சுவல், ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி ஒரு பீரியடா அது எனக்கு அமைஞ்சது ஃபியூ டேஸ். அண்ட் தென் ஃபியூ டேஸ் ஹாஸ்பிட்டல்ல போச்சு. ஃபியூ டேஸ் வந்து ஐய்யயோ! கோவிட் நம்ம வீட்டுக்கு வந்துரக்கூடாது. பிகாஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்க வீட்ல இருக்கவங்களுடைய ஹெல்த்து. ஸோ ஒரு ஃப்ளூ வந்தா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு பதட்டம். முதல் முறையா வந்து வீட்லருந்து யாருமே வெளில போல. எங்க அம்மா மட்டும் தான் வெளில போவாங்க. அப்போ வந்து என்னோட அக்கா பையன் ஓடி வந்து படிக்கட்ல வந்து கீழ விழுந்துட்டான். விழும்போது நாக்க கடிச்சுட்டான். நாக்குலருந்து ரத்தமா வருது. என்டையர் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். எல்லாருமே அந்த பதட்டத்துல எல்லாருமே வெளில வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு வெளியில வரது ஒரு மாரி பயமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் வாசலுக்குலாம் போறது. ஸோ இந்த மாதிரியான மிக்ஸ்டான ஒரு எமோஷன் அது. ஸோ அதுக்கு ஒரு டோன்னு ஒண்ணு கிடையாது. ஒரு ஹேப்பி டோன், ஒரு சேட் டோன் அந்த மாரி ஒண்ணும் இல்ல. எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு ஒரு பீரியட் அது. ஸோ அந்த மாதிரி ப்ராபப்ளி உங்களோட பேண்டமிக் ஸ்டோரி எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தி புக் ஷோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thebookShow.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணீங்கன்னா, கதை புக் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய ஜானர்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்ஸ், சைக்காலஜி, த்ரில்லர், சயின்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி எதுனாலும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெறைய ஜானர் வைஸ் லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்க போய் உங்களுக்கு பிடிச்ச ஜானர்ல புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது புக் சஜஷன் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கும் அங்கேயே ஆப்ஷன் இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணி எனக்கு அனுப்பலாம். அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் உட்காந்து நான் ஏம்மா இவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னா, Spotifyல தி புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதுக்கான லிங்க்கும் கீழ இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க பாட்காஸ்ட் கேட்கலாம். ஓகே, பாய்.